ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். பசுபதி இருந்துட்டு விஜய் கிட்டே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் ராகினி இருந்துட்டு பசுபதியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணி இருந்துட்டு விஜய் கிட்ட, இங்கே பாருப்பா விஜய், இனிமேல் நீ காவேரி கூட வாழவே கூடாது, அவளால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது, அவள் உன் கூட இல்லைன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வராதில்ல, இனிமேல் நீ அவள் கூட இருக்கவே கூடாது, நீ அவளை பார்க்கவும் போகக்கூடாது விஜய், அவ்வளோதான், அவளை பார்க்க போனா என்ன உயிரோடைய பார்க்க முடியாது விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லவும், தாத்தா இருந்துட்டு இங்க பாரு கல்யாணி, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, விஜயும் காவேரியும் எவ்வளோ லவ் பண்றாங்கன்னு உனக்கு தெரியாதா, அப்படி தெரிஞ்சிருந்தா நீ இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாரு பாட்டிமா, அவன் தான் பொறுக்கி சொல்றானா, நீங்களும் அவன் பேச்சை கேட்டுட்டு காவேரி கூட வாழக்கூடாதுன்னு சொல்றீங்களே, காவேரி இருக்கிற நிலைமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும், இங்க பாருடா, அவ என்ன நிலைமையிலான இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, வந்தானா என்னோட உயிரை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம விஜய்க்கு இருந்துட்டு இங்க பாருங்க பாட்டி, நான் காவேரி கூட தான் வாழ போறேன், இனிமேல் யார் தடுத்தாலும் பண்ணாலும் நான் காவேரியை இங்க கூட்டு வரதா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிட நம்ம சாரதா வீட்டுக்கு போறாங்க. போனதுமே விஜயை பார்த்த சாரதா பயங்கரமா கோவத்தோட, இங்க பாருப்பா தம்பி, திரும்ப திரும்ப எங்க பொண்ணை பார்க்க எதுக்காக வரீங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல, திரும்ப திரும்ப எதுக்கு நீங்க பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம பங்கஜம் அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே என்னப்பா என்ன பிரச்சனை, இந்த ஆத்துல எப்போ பாரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எதுக்காக அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பங்கஜம் வந்து கேட்கவும், இங்க பாருங்கம்மா, இந்த தம்பி தான் வந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு, நீங்க ஃபர்ஸ்ட் அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லுங்க, அமைதியா பிரச்சனை பண்ணாம இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம பங்கஜம் இருந்துட்டு இங்க பாருப்பா, எதுக்காகப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க மம்மி, நான் எந்த பிரச்சனையுமே பண்ணல, என்னோட காவேரியை என் கூட அனுப்புனா நான் என் பொண்டாட்டியை கூட்டுட்டு நான் கம்முன்னு போயிடுவேன், ஆனா இவங்க என் பொண்டாட்டியை கொடுக்காம ரொம்பவே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம சாரதா இருந்துட்டு, யாரை பொண்டாட்டின்னு சொல்றீங்க, காவேரி வந்து என்னோட பொண்ணு, உங்க பொண்டாட்டியா இருந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அப்பவே உங்க பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுச்சு, திரும்ப திரும்ப என் பொண்ணை பொண்டாட்டினால சொல்லாதீங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம விஜய்க்கு பயங்கரமா கோவம் வருது. காவேரி காவேரின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரியும் வராங்க. வந்த உடனே காவேரி, நீ என்னோட பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றாங்க உங்க அம்மா, என்னன்னு கேளு காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லவும், காவேரி இருந்துட்டு அமைதியாவே இருக்காங்க. இங்க பாரு தம்பி, திரும்ப திரும்ப பொண்டாட்டின்னு சொல்லிட்டே இருக்காதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும், காவேரி கழுத்துல என்னோட தாலி இருக்கிற வரைக்கும் நான் பொண்டாட்டின்னு தான் சொல்லுவாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, அந்த தாலி இருந்தா தானே நீ பொண்டாட்டின்னு சொல்லுவ, அந்த தாலியை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டா இப்போ பொண்டாட்டின்னு சொல்லுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கழுத்துல தாலியை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. காவேரி இருந்துட்டு, அம்மா விடுமா விடுமா, எதுக்காகமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இன்னொரு பக்கம் கங்கா குமரன் எல்லாருமே பயங்கரமா ஷாக்கோட, இங்க பாருங்கம்மா, எதுக்காகமா இப்படி பண்றீங்க, அத்தை விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, வேண்டாமா வேண்டாம், விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, இங்க பாருடி, இந்த தாலி இருக்கிற வரைக்கும் தான் இவன் வந்துட்டே இருக்கான், இந்த தாலி இல்லைன்னா இந்த பக்கமே வரமாட்டாங்கல்ல, இந்த தாலியை ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இங்க பாருங்கம்மா, வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா சாரதா விடுற மாதிரியே தெரியல. நம்ம விஜய் இருந்துட்டு இந்த தடையெல்லாம் தாண்டி நம்ம காவேரியை அவங்க வீட்டுக்கு கூட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.